நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியாக அரசு பள்ளி மாணவர்களின் மூத்தப்பூர் கிராமம் வேப்பந்தட்டை வட்டம் பெரம்பலூர் மாவட்டம் பரதம் நடனம் ஓவிய நிகழ்ச்சி உங்களை மகிழ்ச்சியூட்ட வருகிறது. செல்லமுத்து பெரம்பலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் ஐயா அவர்களினுடைய தலைமையில் அடுத்த நிகழ்ச்சி. இசையமைப்பாளர் முனைவர் கலைமாமணி தினா ஐயா அவர்கள் வாழ்த்தி பேசுகிறார்கள். உலக தமிழ் பண்பாட்டு சங்கமும் தமிழ்நாடு திறன்நிலை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் இந்த நிகழ்ச்சியில் கலை பயிற்றுதலை பாராட்டி இசை கலைமணி மே பிரியா அவர்களுக்கு கலைமுகில் விருது வழங்கி உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் பெருமைப்படுகிறது. ஜீவசரராதாஸ் நிறுவனர் அவர்களுக்கு விருது வழங்கி பாராட்டுதலை அனைவருக்கும் போட்டோ எடுத்தாச்சா? எடுங்க. இல்லை, நான் அவசரப்படுத்த மாட்டேன். நீங்கள் எடுங்க, மெல்ல மாட்டேன். ஏன்னா இந்த நாளுக்காக காத்துட்டு இருக்கீங்க. மெல்ல மாட்டேன். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரிலாம் நிகழ்ச்சி நம்மளை விட்டால் வேறு யார் பண்ண முடியும்? நம்மளால தான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம தமிழங்க, யாராலும் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதுவும் குறிப்பா ஒரு பெண்கள் இயக்கமாக சேர்ந்து அமைந்த ஒரு மேடைனா இந்த மேடை தான் நினைப்பேன். எதையும் சாதிக்க முடியும். முதல்ல வெண்பாக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உடன்பிறவா சகோதரி வந்து ஒரு அஃபெக்ஷன் நமக்கு வந்துடும். எப்பவுமே வந்து சிலரை பார்த்தோன்னே நம்ம எதுக்கு அவங்க மேலே பிரியப்படணும், பிரியாது. ஆனால் ஒரு அஃபெக்ஷன்
அந்த மாதிரி வெண்பா மேலே எனக்கு ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். காரணம் என்னன்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். கல்யாணம் செஞ்சுப்பாரு, வீடு கட்டிப்பாரு, அதே மாதிரி நிகழ்ச்சியை நடத்திப்பாரு. நிகழ்ச்சி நடத்தலாம் சாதாரண விஷயம் இல்லை, தண்ணி குடிச்சிடணும். ஆனால் ஒரு குறுகிய காலத்தில் என்கிட்ட சொன்னாங்க, சார் டைம் ஆயிடுச்சு, இந்த இயர் எண்டிங்குள்ளே முடிச்சாகணும், ஏன்னா நான் சப்மிட் பண்ணணும், இந்த இயரில் நான் எந்த நிகழ்ச்சியும் பண்ணலை, இந்த இயரில் நிகழ்ச்சி பண்ணாதான் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு அவங்க ஒரு வேதனையாக சொன்னாங்க. அப்போ ஏன் வெண்பா நீ பண்ணு, நான் கண்டிப்பாக வரேன், நான் கண்டிப்பாக நிகழ்ச்சி வரேன், நீ தைரியமாக பண்ணுன்னு குறுகிய காலகட்டம் ஒரு 10-15 நாள்ல வந்து இவ்வளவு பேரை கூட்டி, இவ்வளவு திறமையானவர்களை கூட்டி, இவ்வளவு நல்ல நிகழ்ச்சிகளை பண்ண ஒரே பெண்மணி, அந்த 2 பெண்மணி வாங்க நீங்களும் உங்க சகோதரி, இவங்க 2 பேரும் தான். ஸோ ரியலி இவங்க இது மட்டும் இல்லை, இவங்களை ஒரு தொகுதியில நிக்க வச்சா கூட ஜெயிச்சுடுவாங்க போல இருக்கு எனக்கு. ஏன்னா இவங்க கிட்ட அந்த மாஸ், அந்த பவர் இருக்கு. அந்த பவர், அதாவது அட்ராக்ஷன். நம்ம உலகத்திலே முக்கியமானது என்னன்னா, இப்போ நம்ம வந்து காலை 10 மணிலேருந்து பார்த்துருந்தோம், ஆனால் அட்ராக்ஷன் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த அட்ராக்ஷன் மாதிரி வந்துச்சா, இந்த சாங் மாதிரி நமக்குள்ள ஒரு மனசுக்குள்ள பொங்கி எழுந்த ஒரு 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 துள்ளல் வேற நிகழ்ச்சியில் வந்துச்சா? வரவே இல்லை. அது நம்ம ஒத்துக்கணும். அந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு அட்ராக்ஷன். இவங்க 2 பேர் இவங்க எல்லாரும் திறந்திருக்காங்க. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு பக்கம் தள்ளி விட்டுருவாங்க. இப்போ இருக்கிற ஜென்ஸோட மனநிலைமை என்னன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாமே நீ பார்த்துக்கோமா சொல்லிட்டு அவங்க வந்து பின்வாங்கிடுறாங்க. உண்மைதானே? ஓகே. இப்போ ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுரு, அம்மா நான் ஆஃபீஸ்க்கு அவசரமாக போகிறேன், நீயே பார்த்துக்கோ. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லலாம், நான் இன்னைக்கு சாப்பாடு பண்ணல, பார்சல் வாங்கிட்டு வந்து மட்டும் நம்ம ஆர்டர் பண்ணலாம், அதுதான் நீங்க பண்ண தவிர மற்றது எல்லாமே கோல் உங்க பக்கம் தள்ளப்பட்டது. அதாவது அது கட்டணும், டாக்ஸ் கட்டணும், இது கட்டணும், அம்மா நான் பிஸியா இருக்கமா, இன்னைக்கு கட்டிட்டு மாதிரி நிறைய சுமைகள் இன்னைக்கு பெண்கள் ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கீங்க. ஆனாலும் நீங்க வந்து இன்னமும் ஒரு துளியும் அதுக்காக தயங்காம, அந்த உழைப்பை நான் ஏன் உழைக்கணும் என்று நினைக்காம, நான் குடும்பத்துக்காக உழைச்சி இந்த பசங்களெல்லாம் கொண்டு, எத்தனை தாய்மார்கள் இங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நான் வந்து கையெடுத்து கும்பிடுறேன். இந்த பசங்கள்லாம் கொண்டு இங்க எடுத்திருக்கீங்க பாருங்க, கிரேட் மாஸ் ஆடியன்ஸா இவங்க இருந்திருக்காங்க. என்ன பாடினாங்க, என்ன சுருதி சுத்தம். அந்த வந்தே மாதரம் பாடும் பொழுது உண்மையாவே எனக்கு கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி, I am very proud to be an Indian. I am very proud to be a Tamilian. நான் வந்து இந்த சமூகத்தில் நானும் இருக்கேனே. நான் இப்போ ஏன் இதெல்லாம் வந்து இப்பாட்டு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன். நான் சின்ன வயசுல, இந்த வயசுல வந்து ஸ்ரீ கணநாத சிந்துராவன கருணாசகர கரிவதன லம்போதர லகுமிகரா, நான் அப்போ படிச்சது 6-5 வயசுல படிச்சுட்டு இப்ப சட்டுன்னு பாடுறேன். இந்த மாதிரி இந்த பாடல்லாம் இவங்களுக்கு 60 வயசு ஆனாலும் பாடக்கூடிய ஒரு தேசிய பாடலை நீங்க கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நான் கத்ததா கூட சங்கீதம் தான் கற்றுருக்கேன், இந்த மாதிரி எனக்கு தேசிய பாடலை கற்றுக் கொடுக்கல. ஆனாலும் இங்க தேசிய பாடலை கற்றுக் கொடுத்து இந்த சிறுவர்களை இப்படி ஆழ்த்தி இப்படி ஒரு சிறப்பான நிகழ்வை ஏற்படுத்திருக்கீங்க. ஸோ சில்ட்ரன்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், யூ ஆர் அச்சீவ் பண்ண போறீங்க. நீங்க எல்லாருமே அச்சீவ் பண்ணுங்க. உங்க மனசுல மட்டும் ஒன்று மட்டும் நாம வச்சுக்கோங்க, நீங்க இந்த அளவுக்கு வரீங்கன்னா உங்க அப்பா அம்மா தான் முக்கிய காரணம். உங்க அப்பா அம்மா எக்காரணத்துக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஒரு சைக்காலஜி, ஒரு எல்லாரும் இது இன்னைக்கு இருக்கிற வயசான பிறகு எல்லாருக்குமே வந்து பசங்களை வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா, நம்ம நல்லா படிக்க வைக்கணும், ஃபாரின்ல படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளே அவங்களை பிரிச்சு விட்டுருவோம். நம்மள அவங்களுக்கு அந்த ஒரு மூடை கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீ வந்து என்னோட இரு சொல்றதும் தப்பாயிடுது. ஏன்னா அவங்க அங்க போறாங்க, அதுக்கப்புறம் அவங்க முன்னேறி தான் போன தவிர திரும்பி இந்தியாவுக்கு வந்து இங்க 40,000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கக்கூடாது, தப்பு. அது நீங்க படிக்கிற அப்ராட் போயிட்டு அங்க 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வாங்கி அப்படி உயர்ந்த தவிர திரும்பி இங்க வந்து குப்பை கொட்டிட்டு இருக்கிறது நமக்கு தேவையில்லாத மேட்டர் தான், அது நான் ஒத்துக்கிறாங்க. அதனால ஆனா நம்மளோட எண்ணங்களை பூர்த்தி இவங்களுக்கு நம்ம இன்ஜெக்ட் பண்ணி இவங்களை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகும்போது நம்ம ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அவங்க வந்து பிரிஞ்சு போகிறோன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் மெயின் திங். எக்காரணத்துக்கு வந்து நீங்களும் இந்த குழந்தை பருவத்தில் எவ்வளோ அன்பா இருக்கீங்களோ அதே போல் வளர வளர
அவங்க பருவ காலத்துல இன்னும் கூட நீங்க அஃபெக்ஷனா இருந்து அவங்கள உங்களுடைய செக்மெண்ட்டா நீங்க வச்சுக்க வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்கு. அதே மாதிரி நீங்க அப்பா அம்மா பார்த்துக்கிற கடமை உங்ககிட்ட இருக்கு. என்னுடைய நண்பர் பிரபு அவங்க மிஸ்ஸஸ் எங்க வேரிஷி இல்லை போன கோரியோகிராஃபர் மீனா பிரபு ஓகே இல்லை போயிருக்காங்க. சரி அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க அந்த பேர். அப்புறம் பிரியா வெரி குட் கேர்ள், ரொம்ப அழகா இதை வந்து பிரமாதமா நல்லா பண்ண பிரியா, ரொம்ப எக்ஸலண்டா மனசை மறக்கவே முடியாத மாதிரி பண்ணிட்டேன். இந்த ஒரு செக்மெண்ட் ரொம்ப அழகா பண்ணி கொடுத்தேன். இது வந்து இந்த தமிழ் எத்தனை நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். ஆனா உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தோட இந்த மேடையில இந்த செக்மெண்ட் யாராலும் பண்ண முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெண்பாவுக்கும் அதே மாதிரி பத்மநாபனுக்கும் இங்க ஆங்கர் பண்ண செந்தில்குமார் அவர்களுக்கும் மற்றும் வந்த விருந்தினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஐயா அவர்கள் சுருக்கமா என்ன சொன்னாங்கன்னா, இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், பெண்ணாய் பிறப்பதே பெரும் பேறு, இவர்கள் இல்லை என்றால் ஏது மனித வரலாறு. தேகப்பற்றை காட்டிலும் தேசப்பற்றை நேசிக்க கற்றுக் கொடுத்த பிரியா ஜீவசரராகாஸ் வந்தே மாதரம் பாடலுக்கு தலை வணங்கி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது உலக தமிழ் பண்பாட்டு சங்கம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.